ஹே காய்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அண்ட் எப்படி வந்து ஜியோ டெஸ்ட்டில் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை கொண்டு வந்து அண்ட் இங்கே வந்து கிரிப்டோவாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டெபாசிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜியோ டெஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிரிப்டோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஐஎன்ஆராக வச்சிருந்தாலும் சரி, உங்களோட அமௌண்ட் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ ஐஎன்ஆர் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு மேலே வந்து அவைலபிள் பேலன்ஸ், டோட்டல் பேலன்ஸ் சொல்லி காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து டோட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஐஎன்ஆராக வச்சிருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு கிரிப்டோ வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே சேர்ந்து மொத்தமா டோட்டல் போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க வந்து நம்ம வந்து ஐஎன்ஆர் வந்து டெபாசிட் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நமக்கு வந்து மேல டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் இருக்குது. சோ அதுல வந்து நம்ம வந்து டெபாசிட் கொடுத்துக்கலாம். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் டெபாசிட் பேஜ் வந்து நமக்கு வந்து ஓபன் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நம்ம வந்து எவ்வளவு வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் 100 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 5 லாக் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து கொடுத்திருக்குது. ஓகேங்களா? சோ அப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால டெபாசிட் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து போட்டுக்கலாம் இங்க. சோ 1000 ரூபாய் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டா நம்ம நீங்க டைப் பண்ணனும்னாலும் டைப் பண்ணிக்கலாம். இல்லனா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் போடணுமோ அதை நீங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அங்க வந்து வந்துரும். ஓகேங்களா? இப்போ கீழ பாத்தீங்க அப்படினா செலக்ட் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து நீங்க வந்து 2-3 பேங்க் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து IOB ல அக்கவுண்ட் இருக்கு, SBI ல அக்கவுண்ட் இருக்கு, HDFC பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்குது. எல்லா பேங்கையுமே நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினா இதுல வந்து நீங்க வந்து அந்த பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த பேங்க் மட்டும் தான், என்னோட HDFC பேங்க் மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னோட கேஸ்ல ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறனால அது டிஃபால்ட்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செலக்ட் டெபாசிட் டைப் அண்ட் டெபாசிட் டைப் பொறுத்த வரைக்கும் IMPS இருக்குது, UPI இருக்குது, நெஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் வந்து IMPS யூஸ் பண்ணிக்கோங்க. UPI நெஃப்ட்ல வந்து நீங்க பண்ணும்போது கமிஷன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம யூபிஐல வந்து UPI அப்ளிகேஷன், அதாவது நம்ம வந்து கூகுள் பே, ஃபோன் பே வழியா பண்ணும்போது சிலருக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஆக மாட்டேங்குது, பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் தான் ஆகுது, இல்லைன்னா நமக்கு சென்டே ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம வந்து பேங்க் நெட் பேங்கிங்ல இருந்து நம்ம அனுப்புறது தான். ஸோ IMPS நெஃப்ட் ரெண்டுமே நமக்கு வந்து சேம் ஒரே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பேங்கிங், அதாவது நெட் பேங்கிங்கா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ அது மூலமா பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமா தான் நீங்க வந்து அமௌண்ட் அனுப்பணும். அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து IMPS தான் பண்ண போறோம். சோ IMPS டிஃபால்ட்டா இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நீங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படினாலும் அதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஆட் a நியூ பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பேங்க் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்னொரு பேங்க் ஆட் பண்ணணும் அப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். சோ அதுக்கு வந்து செலக்ட் டெபாசிட் மெத்தட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 மெத்தட் காட்டுது. ஒன்னு வந்து குயிக் டெபாசிட், இன்னொன்று வந்து நார்மல் டெபாசிட். நார்மல் டெபாசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. IMPS, UPI, நெஃப்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். 20,000 தான் பண்ண முடியும். 2 மணி நேரம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் குயிக் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்லி IMPS மட்டும் தான். இங்கே வந்து நெஃப்ட், UPI எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி IMPS மட்டும்தான். ஆனால் 5 லட்சம் 100 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து ஃபீஸும் எதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி பெரிய அமௌண்ட்டும் பண்ண முடியும். ஸோ குயிக் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வியூ பேங்க் டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் மறுபடியும் உங்களுக்கு காட்டுது. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ டெபாசிட் அமௌண்ட் வந்து நம்ம 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அது இங்கே ஷோ ஆயிடுச்சு. ஃபீஸ் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறனால 0 வந்துருச்சு. ப்ராசஸிங் டைம் வந்து இன்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது உடனே நமக்கு வந்து டெபாசிட் வந்து ஆயிரும். இப்போ நான் வியூ பேங்க் அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு மட்டும் நம்ம வந்து டிக் பண்ண சொல்லும். இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 5 லட்சம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும், உங்களோட பிரைமரி அக்கௌண்ட்ல இருந்து பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே காட்டுது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டிக் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம்.
பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே டிக் பண்ணி விட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஜியோ டெஸ்ட்டில் ஓப்பன் பண்ண உங்களோட மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்குன்னு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜியோ டெஸ்ட்டில் உங்களுக்குன்னு கிரியேட் ஆகிருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஜியோ டெஸ்ட் அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வேறு யாராவது அமௌண்ட் அனுப்புனா வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. உங்களோட அக்கௌண்ட்லேருந்து தான் அமௌண்ட் வந்து இதுக்கு வரணும். அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற எல்லா ப்ராசஸும் கரெக்டாக ஐஎம்பிஎஸ் பண்ணால் தான் அதுவும் ரீச் ஆகும். நீங்கள் வந்து நெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கோங்க. ஐஎம்பிஎஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரி நேமில் வந்து ஜியோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ஜியோ டெஸ்ட்னே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பேங்க் நேம் கேட்டிருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்குது. இவ்வளோ தான் நமக்கு வந்து மெயினாக தேவைப்படும். இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை வந்து உங்களோட நெட் பேங்கிங்கில் ஆர் மொபைல் பேங்கிங்கில் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். எந்த பேங்காக இருந்தாலும் சரி, HDFC பேங்காக இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் பேங்கிங்கான அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி SBI இருக்கட்டும், IOBயாக இருக்கட்டும், எந்த பேங்காக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பேங்கிங் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் மூலமாக தான் இந்த ட்ரான்சாக்ஷனை பண்ணணும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா IMPSங்கிறது அதுதான். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்து ஐ ஹேவ் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை வந்து இங்கே நமக்கு அனுப்பணும். இப்போ நான் அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னோட நெட் பேங்கிங்க்கு போய்க்கிறேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதை வந்து என்னால் ரெக்கார்டு எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட பேங்கிங் அப்ளிகேஷனில் வந்து அது அலோடு கிடையாது. ரெக்கார்டு வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண உடனே இமீடியட்டாக நம்மளோட இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷனில் பண்ணீங்கன்னா நெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வராது. ஏன்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஒன்லி ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களோட நெஃப்ட் பண்ண பேமெண்ட் வந்து அகைன் உங்களோட பேங்க்குக்கு தான் ரீடைரக்ட் ஆகி வரும். அப்படி நீங்கள் தெரியாமல் நெஃப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட பேங்க்குக்கே ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் முடிச்சு நம்ம எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆடியோ பிரச்சனையால் நம்ம அகைன் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ண 1000 ரூபாய்க்கு நம்ம வந்து ட்ரான் வந்து வாங்கிட்டோம். பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டாஜ் காயின் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து செல் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ டெபாசிட் பண்ணுற மெத்தட் இப்படி தான். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்டை அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் வந்து வந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரானா நான் வந்து அகைன் பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இந்த TRX வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் நம்ம டெபாசிட் பண்ண 1000 ரூபாய்க்கு. பட் அதில் வந்து என்ன அப்படின்னா ஆடியோ ப்ராப்ளம் வந்ததுனால நம்ம வந்து அகைன் வந்து அதே ப்ராசஸ் பண்றோம். ஓகேங்களா, இப்போ நம்மளோட அவைலபிள் பேலன்ஸ் வந்து 4352 வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுல வந்து நான் வந்து ஒரு 1000 வித்ட்ராவலும் நான் எடுத்து காமிச்சிருந்தேன். ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து இமீடியட்டா நமக்கு வந்து ப்ராசஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா, ஸோ அதே ஸ்டெப் நான் அகைன் வந்து நான் உங்களுக்கு பண்றேன். இப்போ நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் வந்து TRX வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பை அண்ட் செல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஈஸி பை அண்ட் செல்னு சொல்லி உங்களுக்கு மேல ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இது மூலமா தான் நம்ம வந்து காயினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து டிஃபால்ட்டா ஒரு சில காயின்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டைரக்டா கிளிக் பண்ணணும் அப்படின்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ USDT வேணும் அப்படின்னா நீங்க USDT கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட பிரைசிங் வந்துடும். அந்த மாதிரி இதுல ஒரு சில கரன்சிஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்ம வந்து ட்ரான் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் TRX இப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த TRX ட்ரான் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ TRX வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கரன்சி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்மகிட்ட வந்து 4000 ரூபாய் இருக்குது. அது டிஃபால்ட்டா இங்க வந்து செலக்ட் ஆயிருக்கு. நம்ம 4000 ரூபாய்க்கு வாங்காம நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா 86.08 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ நான் இதில் வந்து ஒன்ஸ் நான் வந்து பை நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் கேட்கும். நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கரன்சிஸ் வந்து பை ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து பையிங் ஆயிருச்சு. ஸோ டேஷ்போர்ட் பேஜில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து இப்போ கீழே வந்து TRX வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேங்களா, நம்ம 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அந்த அமௌண்ட் சேர்த்து இப்போ 2000 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி தான் உங்களோட INR யூஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு கரன்சி எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி பை பண்ணணும் அப்படினாலும் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது ஜியோ டெஸ்ட்ல இருக்கிற கரன்சி எதனால நீங்க வந்து இந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து TRX வந்து இருக்குது. இந்த TRX வந்து யாருக்காவது அனுப்பணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த TRX கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் இருக்கும். ஓகேங்களா, டெபாசிட்ங்கிறது யாராவது உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். அதாவது
ட்ரான் காயின்ல உள்ள TRX நெட்வொர்க். ஓகேங்களா, நெட்வொர்க்கும் நம்ம வந்து மெயினாக செலக்ட் பண்ணணும். இப்போ ட்ரான் காயின்ல ஜியோடெஸ் சப்போர்ட் பண்றது 2 நெட்வொர்க். ஒன்று வந்து BSC, இது வந்து பினான்ஸ் நெட்வொர்க். ஸோ இன்னொன்று வந்து நம்மளுக்கு TRX. ஓகேங்களா, TRXங்கிறது ட்ரானோட ஓன் நெட்வொர்க் தான். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ TRX செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கெட் டெபாசிட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு அட்ரஸ் ஷோ ஆயிரும். இந்த அட்ரஸை யாருக்கு நீங்க அனுப்புனீங்கனாலும் சரி, எந்த ஒரு ஃபண்டிங் கம்பெனிக்கு அனுப்புனீங்கனாலும் சரி, அவங்க ட்ரானா டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, பட் ட்ரான் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதுல பண்ணணும். இதே இது நீங்க USDT வச்சு பண்றீங்கன்னா அது வேற. ஓகேங்களா, அது வந்து ஃபண்டிங் கம்பெனில மேக்ஸிமம் நீங்க USDT வச்சு நீங்க வித்ட்ராவல் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து SafePal அப்படிங்கிற அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ யாராவது உங்களுக்கு TRX அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸை தான் நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க ஒரு புரோக்கர்ல வந்து டெபாசிட் வித்ட்ராவல் பண்றீங்க, அதுல வந்து ட்ரான் கரன்சி இருக்குது அப்படின்னா நீங்க இதை வச்சு தான் நீங்க வந்து வித்ட்ராவல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே டெபாசிட் பண்றதுக்கு நீங்க வித்ட்ராவல் பேஜுக்கு போகணும். இங்க வந்து நீங்க வந்து யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட அட்ரஸ், இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வந்து TRX வித்ட்ராவல் அட்ரஸ்ல நீங்க வந்து போட்டுக்கணும். ஸோ நெட்வொர்க் வந்து TRX மட்டும்தான். ஓகேங்களா, BSC நெட்வொர்க் வந்து வித்ட்ராவல் வந்து இவங்க அலோவ் பண்ணல, TRX மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து குவான்டிட்டி வந்து எவ்வளவு குவான்டிட்டியோ அதை நீங்க டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் மோட், இதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜியோடெஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரான் மூலமா டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, சோ நீங்க அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணிட்டு அமௌண்ட் டைப் பண்ணி நீங்க வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிடும். ஓகேங்களா, அதாவது நீங்க புரோக்கருக்கு அனுப்புனாலும் சரி, இல்ல யாராவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க அனுப்புனாலும் சரி, அவங்களோட அட்ரஸை நீங்க டைப் பண்ணி வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா, சோ இதுதான் வித்ட்ராவல் ப்ராசஸ். இன்னொரு வீடியோல வந்து நம்ம வந்து புரோக்கருக்கு டெபாசிட் பண்ணும்போது சேம் இங்க இருந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் கிளியரா லைவாவே உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து பேக் போய்க்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து அவைலபிள் பேலன்ஸ் வந்து 3000 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஜியோடெஸ்க்கு வந்து டெபாசிட் பண்றதை பார்த்துருக்கோம். அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து பை பண்றதை பார்த்துட்டோம். அந்த பை பண்றதை வந்து எப்படி யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து வித்ட்ராவல் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஐஎன்ஆரை எப்படி நீங்க வந்து பேங்குக்கு வந்து வித்ட்ராவல் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் கீழே வந்து அதே சேம் டேஷ்போர்ட் பேஜ் தான் இருக்கிறோம். இங்க நம்ம வித்ட்ராவல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து காட்டுது. ஓகேங்களா, இது வந்து நீங்க 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை போடணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ என்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் நான் வந்து இப்போ வச்சிருக்கிறேன் இதுல. சோ அதனால அந்த பேங்க் டிஃபால்ட்டா நமக்கு வந்து செலக்ட் ஆகி இருக்குது. இப்போ வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து நமக்கு கேக்குது. சோ இது வந்து நமக்கு வந்து 1000 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சோ ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து வித்ட்ராவல் வந்து பேங்க் எடுக்கலாம். இதுக்கு ஃபீஸ் வந்து 20 ரூபாய். ஓகேங்களா, நீங்க வித்ட்ராவல் பண்ணும்போது ஃபீஸ் வந்து 20 ரூபாய். அந்த 20 ரூபாயை பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களோட பேங்க்குக்கு வந்து வரும். ஓகேங்களா, இப்போ அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி போட்டுருச்சு, ஐஎன்ஆர் வித்ட்ராவல் லிமிட் வந்து எவ்வளவுன்னு சொல்லி போட்டுருக்குது. இப்போ ஐஎன்ஆர் வித்ட்ராவல் லிமிட் வந்து 2 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் பண்ணிருந்தேன். சோ அதனால அந்த டிரான்சாக்ஷன் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இங்க பண்ற மாதிரி காட்டுது. ஓகேங்களா, சோ 1000 ரூபாங்கிறது வந்து நான் பண்ணும்போது 20 ரூபாய் கமிஷன் பிடிச்சிட்டு எனக்கு வந்து 980 ரூபாய் தான் எனக்கு வந்து பேங்க்குக்கு அனுப்பியிருந்தாங்க. சோ அந்த 980 2 லட்சத்துல 980 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து இவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா அப்டேட் ஆகும். ஓகேங்களா, சோ இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களோட வித்ட்ராவல் லிமிட்டை பத்தி நமக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்கு. சோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். இதுல வந்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் KYC கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து நல்லா ஜூம் பண்ணி கொடுக்க முடிஞ்சா நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த பேஜ்ல நீங்களே போய் உங்களோட மொபைல்ல செக் பண்ணுங்க. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் L1 L2 L3 சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்கு. L4 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இதுல L1 and L2 வந்து நார்மல் வெரிஃபிகேஷன் தான். இதுக்கான லிமிட்னு பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ வித்ட்ராவல் லிமிட், அதாவது கிரிப்டோ வித்ட்ராவல்னா நீங்க வந்து உங்களோட ஐஎன்ஆரா ஜியோடெஸ்ல டெபாசிட் பண்ணி இப்போ ட்ரானா வாங்கிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த ட்ரானை வந்து யாருக்காவது அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50,000 தான் லிமிட். அப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மேக்ஸிமம் வந்து ஐஎன்ஆர்ல 50,000 வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 30 நாள், அதாவது ஒரு மாசம் அந்த டியூரேஷனுக்குள்ள நீங்க எவ்வளவு அனுப்பலாம்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் தான் பண்ண முடியும். அப்போ 50,000 4 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாசத்துல அதுக்கப்புறம் உங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 10 லட்சம் தான் உங்களுக்கு லிமிட். ஓகேங்களா, இது வந்து L1 L2 இந்த ரெண்டு வெரிஃபிகேஷனுக்குமே சேம் இதே லிமிட் தான். ஓகேங்களா, இது வந்து கிரிப்டோ லிமிட். அப்போ கிரிப்டோல உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க 50,000 ஐஎன்ஆருக்கு மேல நீங்க வந்து யாருக்கும் அனுப்ப முடியாது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ அடுத்து வந்து ஐஎன்ஆர் லிமிட், அதாவது ஐஎன்ஆர்ல நீங்க பேங்க்குக்கு வித்ட்ராவல் எடுப்பீங்க பாத்தீங்களா, சோ அதோட லிமிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய். அதாவது 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க 2 லட்சம் ரூபாய் அனுப்பிக்கலாம். ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அனுப்பிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் அனுப்பிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ஐஎன்ஆர் பேங்குக்கு எடுக்கக்கூடிய வித்ட்ராவல் லிமிட். இப்போ இதுக்கு மேல வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு நீங்க அவங்களோட கேஒய்சி டீமை தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கேஒய்சிக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும். இந்த மெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கேஒய்சி வரும்போதே அவங்க வந்து உங்களுக்கு அதுல இருந்தா மெயில் பண்ணிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க கூகுள் மேப்ல போய் ஜியோ டெஸ்ட்னு டைப் பண்ணீங்கன்னா சென்னை அட்ரஸோட அந்த கம்பெனியோட லொகேஷன் வரும். அதுல அவங்க வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல போன் போட்டு நீங்க பேசிக்கலாம். தமிழ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட நீங்க பேசி நீங்க வந்து உங்களோட டவுட் எதுனாலும் நீங்க வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த L3க்கு வந்து அவங்க வந்து ஒரு சில டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட லிமிட் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ வித்ட்ராவல் லிமிட். அதாவது இப்போ நம்ம வந்து டிஆர்எக்ஸ் வந்து யாருக்காவது அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. டிஆர்எக்ஸ்னு மட்டும் இல்லை, நீங்க எந்த கரன்சியை யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா 5 லட்சம் ரூபா பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு 1 crore பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 3 crore பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது 3 crore பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்க வந்து அந்த L3 வெரிஃபிகேஷன் போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி ஐஎன்ஆர் வித்ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1 crore வரைக்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 crore வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ கிரிப்டோ வித்ட்ராவலுக்கும் ஐஎன்ஆர் வித்ட்ராவலுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, சோ இந்த வெரிஃபிகேஷன் வந்து நீங்க போய்க்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். பட் இதுக்கான டாக்குமெண்ட் நீங்க ப்ராசஸ் பண்ணாதான் உங்களால அது பண்ண முடியும். ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம சைடுல இருந்து நம்ம பண்ற மாதிரி இருக்குது, அந்த டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். சோ அந்த டாக்குமெண்ட் வந்து நம்மளால சப்மிட் பண்ண முடியுற மாதிரி, அதாவது ஒரு இண்டிவிஜுவலால சப்மிட் பண்ண முடியுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமா அதுக்கு ஒரு வீடியோஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி வந்து ஜியோ டெஸ்ட்ல வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கான அப்டேட் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு இந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி கூட நான் ஒரு வீடியோவா எடுத்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு வந்து கரண்ட்லி ஜியோ டெஸ்ட்ல இருக்கிற நமக்கு வந்து லிமிட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து 1000 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து வித்ட்ராவல் எடுக்கலாம். ஸோ வித்ட்ராவல் நான் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓடிபி கேட்கும். ஸோ இந்த ஓடிபியை டைப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே இப்போ வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. இமீடியட்டா அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ டைம் வந்து நமக்கு வந்து 9:39 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரத்தில் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வருதுன்னு பாருங்க, உடனே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ 1 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ எனக்கு வந்து HDFC பேங்க்ல இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. 980 ரூபா மேலே உங்களுக்கு மெசேஜ் காட்டுதுங்களா, 980 ரூபா வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ 20 ரூபா வந்து எனக்கு வந்து சார்ஜஸாக பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ உங்களோட டேஷ்போர்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அவைலபிள் பேலன்ஸில் 2000 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப இமீடியட்டாக நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜியோ டெஸ்ட் அப்ளிகேஷன்ல வந்து எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து கிரிப்டோ வந்து பை பண்ணணும், அண்ட் எப்படி வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் எடுக்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிறது வெப்சைட்லேயே கிளியரா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.